நல்லாதான் இருக்கா. நான் இதுவரையும் 16 வயசு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. 4 படிக்கட்டி 4வது படிக்கட்டுல இருக்கிறான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு வந்து அது மேலதான் சந்தேகம், வேற எதுவும் நிக்க வச்சாங்களா சார். 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. காலையில 7 மணிக்கு எது கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க? சாப்பிடாம 7 மணிக்கு பேரண்ட்ஸ் முதல்ல எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அதுவும் அந்த பையன் 7 மணி கிளாஸ்க்கு லேட்டா வந்திருக்கான்னு பேக்கோட வெளில நிக்க வச்சிருக்காங்க. 7:15 அந்த சிசிடிவி கேமரால பார்த்தா எல்லா பசங்களும் பேசிட்டு விளையாடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் மிஸ் கிளாஸே ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிக்காத கிளாஸுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன? இப்ப அதுக்கு எதுக்கு வெளியே நிக்க வைக்கணும்? அதை விட பெரிய பிரச்சனை, காலையில சாப்பிடாம வெறும் வயிற்றுல அவ்வளோ பேகை மாட்டிட்டு 4 மாடி படி ஏறினா லோ ப்ரெஷர் ஆகுமா ஆகாதா? இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையுமா குறையாதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் ஆகி விழதான் செய்வான். அதுவும் அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாரும் கையை போட்டு தேய்ச்சிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தன் இப்படி கொலாப்ஸ் ஆகி விழுவுறான் அப்படின்னா அவனுக்கு சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம், சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுங்க, எல்லா ஸ்கூல்லையும் சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கணும், ஏஐடி டிவைசஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம். ஆனால் அந்த ட்ரைனிங் யாருக்குமே இன்னும் தெரியல. கையை போட்டு தேய்ச்சி விட்டா எப்படி உயிர் வரும்? சிபிஆர் கொடுத்தா இன்னும் இந்த பையனை காப்பாற்றிருக்கலாம். சிபிஆர் பற்றி நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஆர் தெரியும், எல்லா ஸ்கூல்லையுமே ஏஐடி டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரியே நம்ம ஊர் மாற மாட்டேங்குது. ஸ்கூல் பேக்கில் எதுக்கு அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகணும்? ஹோம்ஒர்க் என்னவோ என்ன படிக்கணுமோ அந்த புக்ஸை மட்டும் எடுத்துட்டு மிச்ச புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே ஒரு கபோர்ட் மாதிரி அடிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கபோர்ட் கொடுத்து வச்சா என்ன? இது மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே வந்துருச்சுன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக சின்ன பசங்க நர்சரி பிரைமரி பிள்ளைங்கள்லாம் வெயிலில் போட்டு நிற்க வச்சு ட்ரில்னு பண்ணுறாங்களா? எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் டே, ஒரு ஆனுவல் டே முடிஞ்சோடனே கிளினிக்ல ஒரே கூட்டமாக இருக்கும். ஸ்கூல் பசங்க எல்லாம் டீஹைட்ரேஷனால ஃபீவர், லூஸ் மோஷன் வர்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ட்ரோன் கேமரா எடுத்து சோஷியல் மீடியாவில் தன்னை ஸ்கூலை விளம்பரப்படுத்திக்கிறதுல தான் நோக்கமாக இருக்காங்களே தவிர குழந்தைங்களோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கூட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் அக்கறையே காட்டுறதில்ல. நம்மளாம் அந்த காலத்தில் ஸ்கூலில் நிற்கலையா காலையில் சாயந்தரம் வெயில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் இப்போ ஒமிக்ரான் வைரஸ் வந்ததுக்கப்புறம் மாதம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் பொழுது நுரையீரலையும் இதயத்தையும் அது பலவீனப்படுத்துது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக காலை நேரங்களில் தான் இந்த மரணங்கள் நிகழுது. சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறத இனிமேல் அவாய்ட் பண்ணணும். இந்த 7 மணிக்கு ஸ்கூல் வைக்கிறதெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பாக கண்டித்து அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். பெரும் வயிற்றில் இருக்கிற பையனை பேகை மாட்டிட்டு 4 மாடி நடக்க வைக்கிறது, லேட்டாக வந்துட்டான்னு வெளில நிற்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து லிட்ரலி சைல்டு அபியூஸ் தான். மனசாட்சி இல்லாத செயல்.